சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கறதுக்காக தான் விஜய் அரசுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அவரே சொல்லியிருக்கா. அதுதானே நான் சொன்னேன். நான் சொன்னால் என்ன மதவாதின்னு சொல்லிடுறீங்க எல்லா நண்பர்களும். அது அவரே சொன்னால். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, தி கேட் ஹேஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக். பூனைக்குட்டி பையிலிருந்து வெளியில் வந்துருச்சு. அவரே சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இந்துக்கள் ஓட்டு போட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கம்யூனலிஸ்ட் இல்லை, ஐ எம் செக்குலரிஸ்ட், நேஷனலிஸ்ட். அவர் சொல்கிறார். விஜய் என்ன சொல்கிறார்? எனக்கு இந்துக்கள் ஓட்டு வேணாண்டா, நான் சிறுபான்மை ஓட்டுக்காக தான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னா அவர் சொன்னதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதான் சரி. விஜய் சொல்றாருங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. எந்த மாதிரி? மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. இல்லை, அவரை அறிவிக்கட்டும். அவரை அறிவிக்கிறதெல்லாம் அறிவுடைமை ஆகாது. அது என்ன, ஸ்டாலின் அவர்களை என்னைக்காவது திரு நயினார் நாயகன் ராத்திரியில் போய் பார்த்து வந்தாங்க. என்ன பேச்சு, என்ன பிதற்றுறது? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. திமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம் ரகசியமாவா. 99 பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்தது. அதனால் 99லேருந்து 2004 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் திரு முரசொலி மாறன் உட்பட வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தாங்க. ரகசியமாவா? இல்லையே. அதனால் நான் சொல்கிறேன், இந்த ரகசிய கூட்டணி, கள்ள உறவு இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது. அது அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் அதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம் விஜய், தட் ஐ டோன்ட் நோ. ஆனால் அவர் பேசுகிறதுக்காக சொல்கிறேன், டோன்ட் பிளாபர். சாலிடாக களத்தில் நின்று விஷயத்தை பேசுவாங்க. இன்னைக்கு கல்வி கொள்கையில் திமுகவோட கொள்கையை பின்பற்றவர் விஜயா பிஜேபியா? சொல்லுங்க. யாரு மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை? அதை ஆதரிக்கிறது யார்? விஜய். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய், நாட் பிஜேபி. அதனால தயவு செய்து விஜய் அவர்கள் சொல்றேன்னா, ரீட், படிங்க. நீங்க 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தானம் செய்தது காங்கிரஸ் அரசு. அதற்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக அரசு. ஆனால் அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பேசினார். தமிழகத்திலே அன்னைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆகவே எது செஞ்சாலும் தேசத்திற்காக பிஜேபி ஓப்பனா செய்யும். அதனால இதை படிக்காம அவர் கச்சத்தீவை பற்றி பேசுறார். இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் நவ். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, தாரை பார்க்கறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிந்திச்சிருக்கணும். அதை பேசலையே. அப்ப காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்கா? என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் விஜய். நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்றது? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்ததை கண்டிக்கிறேன்னு சொல்லல? காங்கிரஸோட உங்களுக்கு கள்ள உறவா? தெரியல. ஏன்னா இப்ப பல செய்திகள் உங்க மூலமா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாவாக்கியாவுக்கு சார்ந்துவார்கள். சோசியல் மீடியாவில் படிக்கிறீங்களா? நீங்களும் படிச்சிருக்கீங்க. இப்போ 2 பேருமே கூட்டணி வைப்பாங்க, ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பாங்க, இப்படியெல்லாம் பல செய்திகள் வருது. இதெல்லாம் என்னோட கன்சர்ன் இல்லை. ஆனால் விஜய் பேசுறதுனால சொல்றேன்னா, கொஞ்சமாவது விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டு பேசு. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.